வெல்கம் டு எம்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னென்ன தேர்தல் அறிவிப்புகளில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே குறிப்பாக பார்க்க போனோம்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பில் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஆர்பிஐலேருந்து கொண்டு வந்த புதிய விதிமுறைகளால் இப்போ நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா எந்த டேட்லேருந்து அந்த நகைக்கடனுங்கிறது வைக்கலாம். ஸோ இந்த ரினியூவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எப்போ பார்த்திங்கன்னா நகைக்கடன் வச்சா கரெக்டாக அந்த தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் நகைக்கடன் ஆல்ரெடி வச்சுட்டோம், எங்களால் ரினியூவல் பண்ண முடியல. ஸோ கடந்த வருடம்லாம் பார்க்க போனால் நாங்கள் நகைக்கடன் வச்சுட்டா கூட நாங்கள் ஜஸ்ட்டு வட்டியை மட்டும் கட்டி ரினியூவல் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வட்டி அசலையும் சேர்த்து கட்ட முடியல. ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வர இருக்குது. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே எப்போ அந்த நகைக்கடனுங்கிறது வைக்கிறது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேள்வி பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா நம்ம 3 சவரன் கூட்டுறவு வங்கியில் பார்த்திங்கன்னா நகைக்கடன் வச்சுட்டோம். இப்போ எங்களை பார்த்திங்கன்னா அசலையும் வட்டியும் கட்டி மீட்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களால் அசலையும் வட்டி கட்டி மீட்கக்கூடிய நிலமையில இப்போ நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தினாங்க. அதுக்கு நம்ம போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். 3 சவரன் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வச்சிருக்கீங்கன்னா அதே அளவுக்கு 3 சவரன் பார்த்திங்கன்னா இன்னொரு நகையை வச்சு இந்த பழைய நகையை மீட்டால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த நகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த நகை ஏலத்துக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இப்போ அது போல் பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை முறை இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு பேன் கார்டுக்கு அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஆர்பிஐடைய புது விதிகளின்படி பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு பேன் கார்டுக்கு பார்த்திங்கன்னா 5 தடவை பார்த்திங்கன்னா நீங்கள் நகையை அடமானத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ எந்த வங்கியாக வேணாலும் இருக்கலாம், பொதுத்துறை வங்கியாக இருக்கலாம், கூட்டுறவு வங்கிகளாக இருக்கலாம். அந்த வங்கிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு பேன் கார்டுக்கு பார்த்திங்கன்னா 5 முறை வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நகைக்கடனுங்கிறத வச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் வச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஒரு புதிய விதிமுறைகளை ஆர்பிஐல பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ யாராவது நகைக்கடன் வச்சுட்டீங்க, அதாவது பிப்ரவரி மாதம் வச்சுட்டீங்க, மார்ச் மாதம் வச்சுட்டீங்க, அடுத்த மார்ச்சுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அசலை வட்டியும் கட்ட முடியாமல் இருக்கிற நிலமையில நீங்கள் ரினியூவல் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலமையிலையும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 சவரன் நகை வச்சுட்டீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு 3 சவரன் நகையை பார்த்திங்கன்னா புது நகையை வச்சு நீங்கள் அந்த பழைய நகையை பார்த்திங்கன்னா நீங்கள் மீட்டுக்க முடியும். இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே வழியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆர்பிஐயோட ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இதை மட்டும்தான் பண்ண முடியும். வட்டியை மட்டும் கட்டி ரினியூவல் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு புது நகை இருக்குங்கிற பட்சத்தில் புது நகையை வச்சு நீங்கள் அந்த பழைய நகையை எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய நகைங்கிறது தப்பிக்கும். அப்படி இல்லைங்கிற வகையில் நகை பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு விடப்படும். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் பேங்க்கில் பார்த்திங்கன்னா நகைக்கடன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா 3 சவரனுக்குள்ளே நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வச்சா உங்களுக்கு தள்ளுபடி பண்ண போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழக அரசுலேயே முதலமைச்சர் அவர்களும் அவங்களுடைய அமைச்சர்கள் கூட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே எப்படி இருந்தாலும் சரி தேர்தல் அறிவிப்புகள் இந்த ஜூலை மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அறிவிப்புகளை பார்த்திங்கன்னா தெரியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்த வேறு ஏதாவது அறிவிப்புகள் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.